சாய்ந்த சீடனா உம்மோடு வாழ்ந்தவன் நல்லோ உம்மை தேடி அலைகிறேன் தேற்றுவாய் என் தேவனே ரபி ரபி என்றழைக்கவே என் நேசத்தான் இங்கில்லையே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கோவிட்-19 நிமித்தம் ஏற்பட்டிருக்கும் ஊரடங்கு நிலைமையிலே இன்றைக்கு யோவான் நற்செய்தி நூலினுடைய 19வது அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த கோவிட்-19 ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, மரண பயம், ஏராளமான மக்கள் பல்வேறு நாடுகளிலே மரிப்பதை குறித்து நாம் அறிந்து வருகிறோம். 19ஆம் அதிகாரத்திலேயும் மரணத்தை குறித்த சூழ்நிலையை சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். இந்த நாளிலே நாம் நீதித்துறையினுடைய சில காரியங்களை குறித்தும் மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டின் கடந்த நாட்களிலே பல்வேறு முறைகளிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத ஒரு மரண தண்டனைக்குரிய சின்னம். அது ரோமர்கள் பயன்படுத்திய முறை. அப்ப எப்படி இந்த சிலுவை என்கிற பெயர் வந்தது? வேதாகமம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த ஐரோப்பியர்களிலே போர்ச்சுகீஸ் மக்களுடைய வேதத்திலே சிலுவா என்கிற சொல் சிலுவை குறிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சிலுவா என்கிற போர்ச்சுகீசிய வார்த்தை தான் சிலுவை என்று தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல குருசு என்று ஒரு தமிழ் சொல்லும் நமக்கு தெரியும். இது கிராஸ் என்ற ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை அடிப்படையில வந்தது. அது கிரக்ஸ் என்கிற லத்தீன் வார்த்தை பின்னணியிலே வந்ததாகும். புனிதவா என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மண்டை ஓட்டு தளம் லத்தீன் மொழியிலே கால்வரியஸ் என்று சொல்லப்பட்டது. அதைத்தான் ஆங்கிலத்திலே கால்வரி என்றும் தமிழிலே கல்வாரி என்றும் நாம் சொல்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் காண்பது என்ன? வேதாகமம் பழைய பாட்டிலே சொல்லப்பட்டிருக்க பல காரியங்கள் இயேசு கிறிஸ்து மரண சூழ்நிலையிலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். 23வது வசனத்திலே அவருடைய விடைகள் சீட்டு போடப்பட்டு பங்கிடப்பட்டன என்பதை சங்கீதம் 22:18 ஏற்கனவே சுட்டி காட்டுகிறது. அதுபோல 28ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கப்படி பாவமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னது இந்த சங்கீதம் 69:21 என் தாகத்துக்கு காவியை கொடுத்தார்கள் என்கிற அந்த வசனத்தின் நிறைவேறுதலாக அமைந்திருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்பதால் வசனங்கள் 36-37 வாசிக்கும் போது இதை காண முடியும். ஏன் அப்படி? இயேசுதான் மெய்யான பஸ்காவினுடைய ஆளாக இருக்கிறார், தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். பஸ்கா பண்டிகை நெருங்கி வந்த காலம் அது. ஆனால் இயேசு மரிக்கும் பொழுது பஸ்கா பண்டிகை பலிகளினுடைய பரிபூர்ணமாக முடிவாக அவர் மரிக்கிறார். ஆகினாலே யாத்திராகும் 12:46 என்னாகும் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பஸ்கா பண்டிகையிலே இஸ்ரேல் மக்கள் பலியிட்டு அவர்கள் உட்கொண்ட அந்த ஆட்டுக்குட்டினுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று இருந்தது. இயேசு அதைதான் தன் மரணத்திலே நிறைவாக்கிறார் என்று காண்கிறோம். எனவே பவுல் 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய பாவத்துக்கான பரிகாரமாக பரிபூர்ணமான பலி நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த அதிகாரத்தில் 2 முக்கியமான நபர்களை நாம் காண முடியும். ஒன்று பிலாத்து. இவர் நீரின்படி தீர்மானிக்க முடியாதபடி திணறுகிறவராய் தடுமாறுகிறவராய் காணப்படுகிறார். ரோமர்களுடைய நீதி மேலானது என்று அவர்கள் தங்களை குறித்து பெருமைப்பட்ட காலம் அது. இந்த பிலாத்து 3 முறை இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது குற்றமற்றவர் என்று 18ஆம் அதிகாரம் 38 19ஆம் அதிகாரம் 4, 6 வசனங்களிலே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தரப்பிலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்னில் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று சொன்ன வார்த்தை கேட்டபோது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார் என்று 12ஆம் வசனம் சொல்கிறது. ஆனால் யூத மத தலைவர்கள் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று கூறத் தொடங்கிய போது அவர் பயந்து விட்டார். ஆகினாலே பிலாத்து இந்த முடிவை எடுத்தார். இதற்கு முன்னதாக 3 முறை வரும் என குற்றச்சாட்டுகள் இருந்தன. ரோம தேசாதிபதியாக அவர் வந்த சமயத்திலே எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது ரோமர்களுடைய அடையாளம், ஆட்சியின் அடையாளமான கழுத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கொடியை அவர் தூக்கிக் கொண்டு தோல்விகளோடு உள்ளே வந்தார். விக்கிர வணக்கத்தை எதிர்த்த அந்த யூதர்கள் அவரை எதிர்த்து நிற்கும் போது பல பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள்.
அது முதல் குற்றமாயிற்று. இரண்டாவது, எருசலேம் பட்டணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர அவர் அக்வா டச் என்கிற ஒரு கால்வாயை கொண்டு வர முயற்சிக்கும் போது அது தேவையான பணத்தை தேவாலயத்தினுடைய பணத்திலிருந்து எடுக்க முயற்சித்தார். யூதர்கள் எதிர்த்ததினாலே அது இரண்டாவது குற்றமாக மாறியது. மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏற்கனவே பிலாத்து கலிலேயர்கள் சிலரை கொன்றுவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த 4ஆம் குற்றச்சாட்டு இல்லாத விட மிகவும் மோசமானது. ராயனுக்கு விரோதி அல்லது சிநேகிதன் அல்ல என்கிற சொல்லை அவர் விரும்பவில்லை. ஆகையினாலே குற்றமற்றவர் என்று யாரை குறித்து சொன்னாரோ அவரையே அவர் சிறுவர்கள் கொலை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது நபர் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த அரிமத்தியா எருசலேமிலிருந்து 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு இடம். ஆனால் இந்த யோசேப்பினுடைய கல்லறையோ புதிதாக வெட்டின ஒரு கல்லறையாக இயேசுவானவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல இருந்தது. மார்க் 15:43 இவர் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்றும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர் என்றும் இயேசு கிறிஸ்து சரீரத்தை பெற்றுக் கொள்ள புரிந்து போய் கேட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இதை விட முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாடுபடும் காசனை குறித்து, அதாவது மறிக்கப் போகிற மேசியா தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்திலே இவரை குறித்து சொல்லியிருக்கிறது. பெயர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. பின்மார்க்கரோட அவருடைய பேரக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் தடுமாறிக் கொண்டிருந்த ஒரு காலம் அது. சீடர்கள் எல்லாம் ஓடி போன ஒரு மிகவும் மோசமான சூழ்நிலை. ஆனால் அந்த யோசேப்பு அவரை குறித்து வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேறும் சூழ்நிலை வரும்பொழுது தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பணியை தைரியமாய் நிறைவேற்றினார். கல்யாணர்களே, இன்றைக்கு நீங்கள் மாத்திரம் நான் மாத்திரம் செய்ய வேண்டிய பணி ஆண்டு நமக்கென்று நினைத்திருக்கிறார். அதை நாம் அறிவோமா? அதை செய்ய வேண்டிய துணிவும் அர்ப்பணமும் நம்மிடத்தில் வேண்டும் என்று ஆண்டு எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே இயேசுவை நாம் பார்க்கிறோம். அவர் பாடுபட்டவராக இருக்கிறார். அவரை வாரினாலே அடித்தார்கள், கையினாலே அடித்தார்கள், முள்முடி சூடி சிலுவை சுமக்கும்படி செய்து சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் அவர் எப்படி நடந்து கொண்டார்? அமைதியாய் செயல்பட்டார். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் பிலாத்தினாலே நின்று கரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என்னென்ன உமக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதியினுடைய சிங்காசனத்திலே பிலாத்துவை பார்க்கவில்லை, சிங்காசனத்தில் இருக்க தன் பிதாவை பார்த்தார். அவருடைய சித்தம்தான் நடைபெறும் என்ற தெளிவோடு கூட அமைதியாய் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். பதட்டமே இல்லை. இரண்டாவது, அவர் அக்கறையோடு கூட செயல்பட்டார். சிலுவையிலே தொங்கும் பொழுது வேதனை. அந்த சூழ்நிலையிலே கீழே தன் தாயார் மரியாதை தன்னுடைய சீடனையும் பார்த்து அவரை ஒருவருக்கொருவர் அவர்கள் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் இணைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். கல்யாணத்திலே தவித்து நிற்கும் தன்னுடைய தாயாரை கவனிக்கும் பொறுப்பை தன் சீடனிடம் கொடுத்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அக்கறை நமக்கும் தேவையல்லவா? குறிப்பாக தனித்து விடப்பட்டவர்கள் நிலைமையில் இருக்கிறவர்கள் மேலே இயேசுவானவர் அக்கறையோடு செயல்பட்டது போல அக்கறையோடு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, தெளிந்த அறிவுடன் செயல்பட்டார். எந்த அறிவு? பிதாவின் சித்தம் இன்னதென்று அவர் மிகவும் தெளிவாய் அறிந்திருந்தார். இந்த அதிகாரத்தை 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேறு வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறது. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசுவானவர் இப்படி சொன்னார், என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். அதுபோல 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் அவருடைய திருப்பணி முடிந்துவிட்டது என்ற தெளிந்த அறிவோடு கூட அவர் இன்னொரு காரியத்தை இணைக்கிறார். வேதாகமும் சொல்வதை அவர் தெளிந்த அறிவோடு கூட அறிந்திருந்தார். சங்கீதம் 69:25 சொல்லப்பட்டபடி என்னுடைய தாகத்துக்கு காடை கொடுத்தார்கள் என்பதை அவர் அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இயேசுவானவர் இப்படிப்பட்ட தெளிந்த அறிவுடன் அந்த மரண வேளையிலும் செயல்பட்டார். இறுதியாக அவர் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு காடை வாங்க பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை காய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். யோவான்
17-18 சொல்லும்போது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இதை அறிந்தவராய் அவர் உயிரையார் தவிர்க்க முடியாது. அவர் பிதாவின் கை ஒப்புக் கொடுத்தார். சுவிசேஷத்தை சொல்லிட்டபடி பிதாவை கைகளில் நான் ஒப்புவிக்கிறேன் என்று தன் ஜீவனை ஒப்புவித்து அவர் உயிர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அறிஞர்களே, இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்பதற்கு இயேசு மாதிரியாயிருக்கிறார். அதே போல இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது எப்படி மறிப்பது என்பதற்கும் இயேசு ஒரு முன்மாதிரியாய் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். அவர்தான் spotless Lamb of God, மாசற்ற ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். அவர்தான் slain Lamb of God, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தும் 5-8 வாசிக்கும் போது அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சிரமண்டலங்களில் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாக தூக்கு வர்க்கத்தால் நிறைந்த பொற்கரசங்கள் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்குள்ளாக வழக்கமாய் விழுந்து தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகள் விடைக்கவும் காப்பதாயிற்று. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோட்டங்களில் பாஷக்காரில் ஜனங்களிலும் ஜாதிகளில் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்குண்டாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அருமையானவர்களே, நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்திலே ராஜாக்களாக நிற்க முடியாது, ஆசாரிகளாக இருக்க முடியாது. அந்த இயேசுவானவர் அடிக்கப்பட்ட வண்ணமான தேவாட்டுக்குட்டியாக தன்னை அர்ப்பணித்தார். இந்த அர்ப்பணிப்பை நாமும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய கைகளிலும் வாழ்க்கையை நம் முழு ஆவியாத்மா சரத்தை அர்ப்பணிப்போம். அவரை கனப்படுத்துவோம். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.